இவங்க செய்யற ஒரு கொடுமையான இது கடவுள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு வைத்தியரை உயிரை காப்பாத்துறவர் என்ன உடனடியாக அந்த பிள்ளைய அவர்கள் நோயாளியை காப்பாற்றாம நீங்க பெய்யாதி பைக்கு ஒன்று கழிச்சு போட்டு அங்க அவ வேலை லீவ் எடுக்கிறதும் ஆனா அந்த அந்த அதுக்கான மருந்துகளை தாங்கள் வேற பள்ளியில பாவிக்கிறதும் கள்ளச்சந்தில ஒன்று வித்து பாவிக்கிற எல்லாம் ஒரு கொடுமையான விஷயம். கட்டாயம் தண்டிக்கப்பட வேணும். இப்படியான ஒரு டாக்டர் உருவாகி அவர் நியாயத்தை கேட்டிருக்கிறார். அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். இப்படியான மருந்துகள் உருவாகணும் இருக்கிறார்கள்ன்றது சந்தோஷமா இருக்கு. மக்கள் சந்தோஷப்படினோம். அவரும் சேர்ந்து இணைஞ்சிருந்தா அவர் வழிகளை போய்க்கலாம். ஆனா அவர் வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவர் மனிதாபிமான மரத்தை பாக்குறாரு. இலங்கை என்னன்னுச்சுன்னா இந்தியாவை விட மோசமா ஊழல். இந்தியாவில நாங்க சினிமா படங்களை பார்த்துருக்கோம் ஊழல் எப்படி பண்றதுன்னு சொல்லி. இப்ப இலங்கையில் என்ன நடக்குதுன்னா தனியார் ஆஸ்பத்திரி எப்ப பெருகிச்சுதோ அதுக்கு பிறகு நம்ம விலைதான் இப்ப குடிச்சாங்க. ஆனா 50 ரூபா குடிக்கலாம். இப்ப 400 ரூபாய் கூட்டி விற்கிறான். அதனால எல்லாரும் யோசிச்சுதான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போகலாம். மனிதன் அடுத்த மனிதனை உயிரிழச்சு எல்லா வர்த்தகர்களோ